Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah na'budu wa nasta'inuhu wa nastaghfir wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்ஹம்துலில்லாஹ். ஈமானை புதுப்பிப்போம்ங்கிற ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈமானை புதுப்பிப்போம் என்று நம்ம ஒரு விஷயம் நம்ம இடத்துல அதிகம் தேவை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். அதற்கு காரணம் இந்த உலகத்துடைய சூழல் தான். இப்படிப்பட்ட சூழல்ல மனிதன் ஹராம் என்ற வகையிலும் சரியான வழியிலிருந்து தவறி விடுகிறான். ஹலால் என்ற வகையிலும் இருக்கக்கூடியவைகளை மார்க்க விஷயங்களை விட்டும் திசை திருப்பப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் நம்ம எப்படி இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஈமானை புதுப்பிப்போம் என்று நம்ம சொன்னால் அதற்கு அர்த்தம் எமது உள்ளம் எப்போதும் ஈமானுடையதாக வைத்துக் கொள்வது. அடிக்கடி நாம் தவறு செய்தால் அது தவறு என்று உணர்த்துவதற்கு அதை எப்படி வைத்துக் கொள்வது என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி பழைய துணி இத்து போன துணி எப்படி பழைய நிலையை அடைகிறதோ அது போல உங்களின் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் ஈமான் பழைய நிலையை அடைகிறது. ஈமான் அப்படி இத்து போற நிலை உங்களுக்கு உண்டாகும். இப்படி ஒவ்வொருவரும் உள்ளத்தில் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க. இவ்வாறு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எனவே நீங்க அல்லாஹ்விடத்திலிருந்து பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களின் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று சொல்றாங்க. ஈமான் பழைய நிலையை அடையும். எப்படி ஆடை பழைய நிலையை அடையுமோ அதே போல் எப்படி ஈமானும் பழைய நிலையை அடைந்தே தீரும். அப்படி இருக்கும் நிலையில நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நம்ம பார்த்தோம். ரசூல் அல்லாஹ்விடத்துல அதிகமா கேட்க சொல்லி இருக்கக்கூடிய துவாக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னில் இபாதிக யா முகல்லிபில் குலூபி வ ஸபித் கல்பி அலா தீனிக் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கேட்ட துவாக்களில் ஒன்றுதான் இது. இந்த துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்க சொன்னா, ஈமானை புதுப்பித்தலை தான் நபி அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதன் முதலாவது துவால என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு துணை செய், வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு துணை செய், வ ஹுஸ்னுல் இபாதிக உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு எனக்கு துணை செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. இந்த துவா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு அப்புறமும் நம்ம இது அத்தஹியத்துக்கு அந்த இது துவா அத்தஹியத்துக்கு அப்புறமே இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது ரசூல் என்ன கேட்டிருக்கிறாங்க பார்த்தோம்னா, யா முகல்லிபில் குலூபி வ ஸபித் கல்பி அலா தீனிக் என் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உனது மார்க்கத்திலே என் உள்ளத்தை உறுதிப்படுத்து. உனது இஸ்லாத்திலே எனது ஈமானை என்னுடைய உள்ளத்தை உள்ளத்தை உனது ஈமானிலே என்னை உறுதிப்படுத்து, உன்னை வழிபடுதலை என்னை உறுதிப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஈமானை புதுப்பிப்பது அவசியம் என்ற ஒரு சூழலை நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நிறைய இது சூழல் காரணமாக அமைகிறது. உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, பயான் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம மொபைல்ல எடுத்துக்கிட்டு நிறைய பயான்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல தெரு பயான்கள் சொல்லிட்டு நிறைய பயான்கள் நடக்குது. வார பயான்கள் சொல்லிட்டு நிறைய பயான்கள் நடக்குது. இதுலயுமே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. இந்த எல்லா வகையிலும் இந்த மார்க்க உரைகளையும் நம்ம கேட்பதுக்கு உரிய வழிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த உள்ளம் எப்படி மாறுதுன்னு தெரியுமா? மார்க்க உரைகள் வேலை செய்யாத அளவுக்கு ஒரு நிலையில நம்ம மாறி விடுகிறோம். அந்த நிலையில தான் நம்ம எப்படி இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பல வகையிலுமே நம்ம ஷைத்தானுடன் போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய உலக சூழல்ல பல ஷைத்தான்களோட நம்ம போராட்டம் நடத்தி வரோம். அப்படி போராட்டம் நடத்தி நம்ம என்ன செய்யறோம், தோல்வியைத்தான் அடைகிறோம். இப்ப தோல்வி அனுபவம் பெற்றவங்களுக்கு சில பேருக்கு வெற்றி அனுபவமே இருக்காது. இந்த தோல்வி அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒரு மனிதன் இந்த பாவத்தை விட்டு விடுவதற்கு அவன் என்ன நினைக்கிறான், ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 100 தடவைக்கு மேல இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நான் விட்டு விடுற, இந்த பாவத்துக்கு விலகி இருக்கிறேன்னு நினைக்கிறான். அதன் காரணமாக அவனோட நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, எந்த முயற்சிக்குமே போக முடியாத அளவுக்கு அவனோட உள்ள மனநிலை மாறியவனா இருக்கிறான். இந்த நிலையை நம்ம நிறைய பேர்த்துல உணர்றோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம்னா, ஃபஜ்ர் தொழுகை. இப்ப ஃபஜ்ர் தொழுகையை
அந்த நேரத்தை தொழுவதற்கு நிறைய பேருக்கு வந்து சிரமமாக இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் எப்படி இருக்கோம், நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒருத்தவங்க யூடியூப்ல போட்டு பார்க்குறாங்க, பர்ஜ தொழுகை வந்து ஈஸியா தொழுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ஒரு ஆள் போடுறாங்கன்னா, அது மக்கள் வந்து நிறைய பேர் அதிகமா பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா ஃபஜ்ர் நேரம் வந்து அவங்களுக்கு வந்து எழுந்து தொழுறதுக்கு சிரமமா இருக்குது. அதனால அந்த வீடியோக்களை என்ன ஈஸியான வழி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுல என்ன எல்லாரோட பயான்லயுமே வந்து ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கும். என்ன கருத்துக்களா இருக்கும், நீங்க நேரத்தோட தூங்குங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க, துவா ஓதுங்க, அலாரம் வச்சுக்கோங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல நான் எழும்புங்கிற ஒரு நீயத்தோட பாருங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை தான் வந்து என்ன செய்வாங்க, அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கேட்ட பிறகு அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தாச்சு, நம்மளால எழும்ப முடியலைங்கிற ஒரு நிலைக்கு வந்து மக்கள் வந்து தோல்வி அடைந்த உணர்வுகளை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து நம்ம எதை நினைச்சுக்கலாம், இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னா, இப்ப குடும்ப பிரச்சனைகள் வந்து இஸ்லாம் கூறும் தீர்வுன்னு ஒரு ஆள் வந்து ஒரு பயான் இது வந்து போடுறாங்கன்னா, அது வந்து மக்கள் வந்து யார் பேசினாலும் கேட்பாங்க, என்ன பேசினாலும் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க அந்த பயானை. ஏன்னு கேட்டோம்னா, ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பிரச்சனைகள் வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சுமே அதற்கு என்ன தீர்வுங்கிற காண முடியாத, அந்த தீர்வை காண முடியாத அளவுக்கு அவங்க வந்து முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து இருப்பாங்க. அதனால அதிகமா என்ன அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிற பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்த்தோம்னா, லேசான வழியில் சொர்க்கம் போவது எப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பார்க்குறாங்க. இதுல வந்து நிறைய மக்கள் வந்து அவசர அவசரமா கேட்குறாங்க. ஏன் ஏன்னு பார்த்தோம்னா, அவங்க தர்மம் செய்யாம, கஷ்டப்படாம, வேற ஏதாவது ஒரு வழியில இஸ்லாத்துல வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஈஸியா வந்து ஏதாவது வழிகள் இருக்குதான்னு தேடுறாங்க. அவங்க வந்து என்னது, ஏன்னா அல்லாஹ் நமக்கு வந்து கட்டளையிட்டு இருக்காங்க, நீங்க கண்டிப்பா தர்மம் செஞ்சே தீரணும். ஏன்னா தர்மம் தான் நம்மளுக்கு வந்து நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயம். அப்படி அந்த கேடயமே இருக்கிறது வந்து சில பேருக்கு வந்து இருந்துமே குடுக்கறதுக்கு மனம் வராதவர்களாவும் இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க வந்து தேடி பார்க்கக்கூடிய வந்து என்னத்த தேடுறாங்க, அவங்க வந்து அதுக்கான தீர்வுகளை தேடல. இது எல்லாமே தேடி தேடி அவங்க தோல்விக்கான வழிகளை தான் அதிகமா தேடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க உள்ளத்தை சரிப்படுத்தணும்னு நினைக்கல, எப்படி ஈஸியா விஷயத்த வந்து கத்துக்கிட்டு அதை ஈஸியா நம்ம வந்து செயல்படுத்தலாம், ஈஸியா எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிடணும், ஈஸியா வந்து எல்லாமே இது பண்ணிடணும்னு அந்த ஈஸியாங்கிற ஒரு இதுவே வந்து அவங்க மைண்ட்ல வச்சு வச்சு அவங்க வந்து எந்த ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னா, தோல்வி அடைந்தவர்களா வந்து இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட உள்ளம் வந்து எப்படி இருக்குது, சோர்வடைந்து அது தோல்வி கண்ட உள்ளமா வந்து இருக்குது. உள்ளம் வந்து பாழடைந்த நிலையை வந்து அடைந்தது நம்ம வந்து சொன்னோம்னா, கடைசியா அந்த உள்ளம் வந்து எப்படி தெரியுமா மாறிடும், எதுவுமே அடையாத அந்த உள்ளம் வந்து உள்ளமாக மாறிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நம்ம வந்து விளங்கி கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உள்ளத்திற்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து ஒரு ஒளியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஒளியை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈமானோட தீட்டிக் கொண்டே இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அந்த அதோட ஒளி வந்து வளரும். அந்த அளவுக்கு அந்த நமக்கு வந்து அந்த ஒளி வளருதுன்னா அந்த வெளிச்சமும் அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க அல்லாஹ் இடத்துல, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்தில் நீ ஒளியை ஆக்குவாயாக. இந்த ரசூலா வந்து கேட்கக்கூடிய துவாவை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த உள்ளம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒளி உள்ளதாக வந்து இருக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து நன்மையை, அதாவது இது இது சரி, இது தவறு வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியிற அளவு தெரியும். இந்த உள்ளம் வந்து ஒளி உள்ளதா இருந்ததுன்னா. எது பாவம், எது இறைவனுக்கு முரணானது, எது மார்க்கத்துக்கு முரணானது, எது தண்டனைக்குரிய குற்றம் என்று நம்மளால அறிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த உள்ளம் வந்து ஒளி உள்ளதாக இருந்தால். இப்போ உள்ளம் வந்து இருண்ட நிலையை அடைகிறது நம்ம வந்து சொன்னோம்னா, அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல வந்து பாவத்தை தான் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு பாவமான ஒரு விஷயம் வந்து எதுன்னு உணரக்கூடிய முடியாத அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் வந்து மாறிவிடும். அதனால என்ன செய்யணும், நம்ம உள்ளத்துக்கு எப்பவுமே ஒரு சார்ஜ், அந்த ஒளியை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒளியை வந்து குறையிற மாதிரி நம்ம தெரிஞ்சாலும் திருப்பி நம்ம அதுக்கு ஒளியை கொடுத்து அந்த சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் நமக்கு செய்யறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, உங்களுடைய உள்ளத்துல வந்து ஈமான் என்ற ஒளியை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பதை காண்கிறேன். எனவே பாவம் செய்து இருளை கொண்டு அந்த ஒளியை அணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று உபதேசம் செய்வதை நம்ம வந்து பார்க்கிறோம். இமாம் வக்கி அவர்கள் இருக்காங்க. இமாம் ஷாஃபி அவர்கள் வந்து இமாம் வக்கி அவர்கள் இடத்துல போய் முறைப்பாடு செய்யறார்கள். இமாம் ஷாஃபி யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க சிறிய வயதிலேயே நிறைய ஹதீஸ்களோட இதை வந்து மனனம் செஞ்சு கூடியவர்களா இருந்தாங்க. 10 வயதிலே அவங்க வந்து நிறைய புத்தகங்களும் சரி, அது நிறைய ஹதீஸ்களை வந்து மனனம் செஞ்சு இருக்கக்கூடியவர்களா வந்து அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க போய் அவங்களுடைய ஆசிரியரான இமாம் வக்கி அவர்கள்ட்ட போய் வந்து முறைப்பாடு செய்றாங்க. என்ன செய்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க சொல்றாங்க இமாம் ஷாஃபி அவர்கள், நான் வக்கி என்ற ஆசிரியரிடத்தில் போவேன்.
எமக்கு மனம் உள்ளத்தில் உள்ள குறைபாட்டை நான் முறையிட்டேன். யாரு? இமாம் ஷாஃபி அவர்களுக்கு மனநத்துல உள்ள குறைபாட்டை வந்து முறையிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சிறிய வயதுல நிறைய புத்தகங்களை மனனம் செஞ்சவங்க எனக்கு மனநம் குறைபாடு இருக்குதுன்னு போய் அந்த அவங்கள்ட்ட போய் சொல்லி கேட்கறாங்க. இது எவ்வளவு பெரிய யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஈமான், ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒளி வந்து உள்ளத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இருள் விளங்கும், அந்த அளவுக்கு அவனுக்கு பாவங்கள் விளங்கும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து குறைபாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது குறைகிறதோ அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அந்த பாவங்களும் சரி அந்த இருளும் சரி அவங்களுக்கு வந்து விளங்கவே விளங்காது. அவங்க இதுல வந்து உதாரணமா என்ன சொல்றாங்க, மனநத்தை சொல்றாங்க. சிறு வயதிலேயே மனநம் புத்தகங்களை மனநம் செஞ்சவங்க எனக்கு மனநத்துல குறைபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கு இமாம் வக்கி அவர்கள் அழகான பதில் அளிக்கிறாங்க. என்ன அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, பாவங்களை விட்டு விடுமாறு உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். அப்படி உபதேசம் செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? அறிவு என்பது இறைவனிடத்துல வரக்கூடிய ஒரு ஒளி. பாவிகளுக்கு இறைவனிடத்துல வரக்கூடிய ஒரு ஒளி கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் தாலா அடுத்து என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தாலா குரான்ல சொல்ற ஒரு இதை வந்து சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, யாருக்கு நம்ம ஒளியை காட்டவில்லையோ ஃபமாலஹும் மின் அவர்களுக்கு ஒளி இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான். இந்த விஷயத்த வந்து உங்களுடைய இமாம் ஷாஃபி அவர்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துரைக்கிறாங்க. எனவே நம்ம வந்து என்னது நம்மளோட ஈமானை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவையில வந்து இருந்து கொண்டு இருக்கிறோங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமா என்ன செய்யணும், அவங்களோட ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரண்டாவது கட்டமாக என்னன்னு பார்த்தோம்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒளி இருக்குதுல்ல, அது வந்து ஏதாவது ஒரு வெளிச்சத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் விளங்கத்தான் செய்யும். வீட்டில் எரியப்படக்கூடிய லைட் வெளிச்சத்திலையும் விளங்கத்தான் செய்யும். டார்ச் லைட் வெளிச்சத்திலையும் விளங்கத்தான் செய்யும். ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் என்னது வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் யாருக்கு முழுமையான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறானோ அவருக்கு சின்ன சின்ன குறைகள் எல்லாம் விளங்கும், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் விளங்கும். யாருக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை அறவாசியாக குறைவாக வைத்திருக்கிறானோ அவருக்கு பாவம் விலகும். ஆனா எல்லா பாவங்களுமே என்ன செய்யாது, விளங்காது. அவங்களுக்கு வந்து இந்த பாவங்கள் விளங்கல என்பது கூட அவருக்கு வந்து விளங்காது. அந்த அளவுக்கு அவங்க குறைபாடு உள்ளவர்களா வந்து இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, நான் வந்து தொழுகிறேன், இரவு முழுக்க நின்று தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கன்னா, இதை கேட்கக்கூடியவர்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அது எப்படி இரவு முழுக்க நின்று ஒரு மனிதரால வந்து தொழுவ முடியும்? நமக்கு 5 வக்து தொழுகிறதே நமக்கு அவ்வளவு கடினமா இருக்குது, இவர் இரவு முழு நின்று தொழுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, இவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து அவங்களே ஒரு ஒரு கதையை வந்து உண்டாக்கிக்கிருவாங்க. இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்டாக்கிக்கிருவாங்க. ரெண்டாவது நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்னா, ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் 3 நாட்கள்ல நான் குரானை ஃபுல்லா முழுமையா ஓதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, 3 நாட்கள்ல எப்படி வந்து குரானை ஓதி முடிக்க முடியும்? நம்ம 3 வருஷமா ஓதுறோம், நம்மளால ஒரு இது குரானை முடிக்க முடியல. இவங்க 3 நாட்கள்ல ஒரு குரானை ஃபுல்லா முடிச்சுன்னு சொல்றாங்கல்ல, இதுவும் சாத்தியம் இல்லாததா ஒன்று. அவங்க ஏதோ ஒரு இதுக்காக சொல்றாங்க போல அப்படின்னு அவங்க எண்ணத்தை அவங்க மனசுக்குள்ள அதை வச்சுக்கிருவாங்க. இன்னொன்னு நம்ம உதாரணம் சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைக்கிறேன் மாதத்துல, 15 நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது, அப்ப அதை கேட்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னது 15 நாட்கள் வைக்கிறாங்களா, நமக்கு ரமலான் நோன்பு வைக்கிறவே நமக்கு கஷ்டமா இருக்கு. அதை தவிர்த்து அல்லாஹ் ஏனைய மாதங்கள்ல வந்து மாதத்துல 3 நாட்கள் நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறான் நமக்கு, அதை வைக்கவே நமக்கு வந்து கஷ்டமா இருக்குது. இவங்க எப்படி ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நோன்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க? இது எல்லாமே சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க தனக்கு தானே வந்து அந்த குறைகளை வந்து அவங்க வந்து வச்சுக்கிடுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது எதற்கு சொல்றோம்னு பார்த்தோம்னா, ஈமானுடைய பவர் குறைஞ்சிச்சுன்னா, அந்த வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா, நம்ம எப்போதும் நம்மளுடைய குறையை வந்து காணும் மனசு வந்து நமக்கு வந்து என்னது இருக்கவே இருக்காது. அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனவே நம்ம எப்போதும் நம்ம உள்ளதை வந்து என்ன செஞ்சுக்கணும், ஒளி உள்ளதாக வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன 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 விஷயத்தை கூட நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டும். அப்படி அந்த அளவுக்கு நம்மளோட உள்ளத்தை வந்து என்ன செய்யணும், ஒளி உள்ளதா வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா இது ஏன் நம்ம உள்ளதை ஒளி உள்ளதா வச்சுக்கணும்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா, எங்களுடைய தவறு என்று தெரிந்தால் மட்டும்தான் விளங்க முடியும். தவறு எடுத்துக்காட்டி வந்து இந்த உள்ளம் தான். தவறு எடுத்துக்காட்டக்கூடியது என்னது, நம்மளுடைய உள்ளம் தான். அப்ப இந்த உள்ளத்தோடைய பவர் குறைஞ்சிச்சுன்னா, தவறுன்னு நம்மளால ஒரு விஷயத்தை அடையாளம் காண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த விஷயம் தவறுன்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சாலும் அது விளங்காத அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கும், ஒரு பெரிய முத்திரையிட்ட மாதிரி இந்த உள்ளம் வந்து மாறிவிடும். கணியத்திற்குரியவர்களே, உள்ளத்தை நம்ம வந்து எப்போதும் ஒளியோடு வைத்துக் கொள்ள வேண்டும்.
பாவம் செய்ய செய்ய உள்ளம் வந்து எப்படி இருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு அடியான் பாவம் தவறு செய்தால் அல்லாஹ் எங்க பிடிப்பான்னு தெரியுமா? அவனுடைய உள்ளத்தில் தான் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இந்த உள்ளம் தான் வந்து அவனுக்கு வந்து அந்த பாவம்ங்கிறத வந்து விளங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது பிழை, இது தண்டனைக்குரிய குற்றம் என்பது வந்து அவனோட உள்ளம் வந்து என்னது அவனுக்கு வந்து எடுத்துரைத்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ன்னு பார்த்தோம்னா, எனவே அவன் வந்து ஒருத்தன் வந்து பாவம் செஞ்சிட்டானா உடனே அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டுறணும். அது மன்னிப்பு கேட்டுட்டானா அல்லாஹ் வந்து அவங்க வந்து ஈமான் வந்து பழைய நிலையே அடையும். எப்படி பழைய நிலையை, அதாவது முழுமையா ஒளியுள்ள நிலையை வந்து அடையும். இல்ல ஒருத்தன் வந்து பாவம் செஞ்சு அது வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதை கண்டுக்கிறாம இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் தாலா அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? அவன் கண்ணுக்குள்ள வந்து ஒரு டாட் வந்து வைக்கிறான். அது வந்து என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நுக்தா சவுதான்ட்டு ஒரு கருப்பு அடையாளம் வந்து அவனோட உள்ளத்துல வந்து உளுந்துரும். அப்படியே அந்த உள்ளத்துடைய லைட்ல சின்ன ஒரு கருப்பு பட்டா அதோட வெளிச்சத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்து. அந்த இதனால அவனோட என்னது உள்ளம் வந்து ஒளி அது வந்து அப்படியே கம்மியாயிரும். அதனால என்னது உடனே அவன் வந்து அந்த அந்த இதை யோசிச்சு அந்த பாவத்தை விட்டு மீண்டும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுனா அவன் உள்ளம் வந்து வெளிச்சமாயிரும். யார் ரப்புல் ஆலமீன் வந்து அவனோட கல்வை வந்து எப்படி ஆக்குவேன்னு சொன்னா வெளிச்சமுள்ள தான் மாத்திடுவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்களோட ஈமானும் பழைய நிலையை வந்து அடைஞ்சிரும். அதற்கு மாற்றமாக அவன் தொடர்ந்து பாவம் செஞ்சு அதன் தொடர்ந்து இன்னொரு பாவம் செஞ்சு அதை தொடர்ந்து இன்னொரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா நம்மளோட உள்ளம் வந்து எப்படி மாறிடும் ரசூலா சொல்றாங்க, 2 உள்ளமாக மாறிவிடும். அதாவது நம்மளோட உள்ளம் வந்து அல்லாஹ்வோட படைக்கும் போது மென்மையான ஒரு இல்லம் வெள்ளை உள்ளமா தான் வந்து நமக்கு படைச்சிருக்கான். நம்ம பாவங்கள் செய்ய செய்ய அந்த உள்ளம் வந்து எப்படியா மாறுதுன்னு சொல்றாங்க, கருத்த உள்ளமாக கருமையாக மாறுது. அப்படி கருமையா மாறக்கூடிய அந்த உள்ளத்தை வந்து உள்ளம் இருந்தா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, நல்லதை வந்து அறிந்து கொள்ளவே மாட்டாங்க, நல்லதும் அறிந்து கொள்ள மாட்டாங்க, தீமையும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவளோட உள்ளம் வந்து மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. அல்லாஹ் அதன் தீமையும் அதன் நன்மையும் உணர்த்தினான். அதை பரிசுத்தமாக்கியவர் வெற்றி அடைந்து விட்டார். எனவே அதை பாவத்தில் புகுத்தினவன் தோல்வியை அடைந்துட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்லி காட்டுறான். அதாவது இந்த உள்ளத்திற்கு வந்து அல்லாஹ் தஆலா இறையச்சத்தையும் கெடுமையும் கொடுத்திருக்கிறான். அவங்க ஒரு தீமை அவங்க வந்து செஞ்சாங்கன்னா உள்ளம் வந்து அது வந்து தீமைன்னு அவங்களுக்கு வந்து உணர்த்தணும். இது தீமை, இது தவறுன்னு உணர்த்தணும். அப்படி உணர்த்தி அவன் வந்து அல்லாஹ்வின் பக்கம் வந்து மீட்சி பெற்று அவன் திரும்பிட்டான், அவன் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிட்டான். இது தீமை, இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுமே அதை செய்யக்கூடியவன் என்னது நிச்சயமாக தோல்வி அடைந்தவன் அவன்ட்டு அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். யாருக்கு வந்து பாவம் அடையாளம், அதாவது இது வந்து பாவங்கிற ஒரு விஷயம் வந்து பாவம் செய்து இந்த உள்ளம் வந்து இது பாவம் என்ற அடையாளம் காட்டி அது திருப்பி செய்யறாங்களோ, அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவர்கள் உள்ளம் வந்து எப்படி ஆகும்னா கருப்பு படியும் அந்த உள்ளத்துல. அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த கடுப்பு தொடர்ந்து படியும். இப்படி அவங்க தொடர்ந்து செய்ய செய்ய அந்த முழு உள்ளமுமே எப்படியா மாறுதுன்னா கருமையாக வந்து மாறுது. அப்படி கருமையா மாறுறதுனால அந்த உள்ளத்துல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு செய்தியுமே விளங்காது. நன்மை விளங்காது, தீமை விளங்காது. நீங்க உதாரணமா ஒரு விஷயம் சொல்றிய, இது செய்யக்கூடாது, இது பிழை, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நமக்கு சொன்னாலுமே அந்த இது வந்து அவங்க வந்து உள்ளத்தால அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது. நம்ம செஞ்சுக்கக்கூடிய தவறுன்னு நம்ம சொன்னாலே நான் செஞ்சது தவறு இல்லப்பா அப்படின்ட்டு நம்ம சொல்ற அளவுக்கு அவங்களோட உள்ளம் வந்து எப்படி இருக்கும், கருமையா வந்து மாறிடும். சில நேரத்துல அவங்களுக்கு வந்து எப்படி தவறுன்னு கூட படாது. இதுக்குதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வா இதா துகிரு லா யذ்குரூன், நீங்கள் ஞாபகம் ஊட்டினால் அவர்கள் ஞாபகம் படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வா இதா ذுகிர் ஃபஇன்ன ذிக்ர தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகம் படுத்துங்கள், ஞாபகம் படுத்திக் கொள்வது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது 2வது கட்டம் இருக்குதே, அது வந்து நம்ம உள்ளத்தை வந்து அடையாளம் காண்பதுதான் ரொம்ப முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தால் இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து இது சரி, இது தவறு என்று பிரித்து பார்ப்பதற்கு இந்த லைட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. நம்ம வந்து எவ்வளவுதான் பயான் கேட்டாலும், எவ்வளவு உரைகள் வந்து நம்ம உள்ளத்தை நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு உரைகள் வந்து நம்ம கேட்டாலும், இந்த உள்ளத்துல லைட் இல்லைன்னா நம்மளால எந்த செய்தியுமே விளங்கி கொள்ள முடியாது. அந்த விளங்காத நிலையை அடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம உதாரணம் சொல்லிட்டோம்னா, இப்ப வந்து
நம்ம நோன்பு நேரத்துல இருக்கிறோம். இப்ப நோன்பு முடிஞ்ச உடனே சில பேர் வந்து அந்த ஈத்தப்பழம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாயில வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிகரெட் இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பாக்குறோம். அவங்களுக்கு தெரியாதா இந்த சிகரெட் பழக்கம் வந்து நம்ம மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ் வந்து தடுத்து இருக்கிறாங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாதா? நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக அவங்க நோன்பு வைக்கிறாங்க, உள்ள தூய்மைக்காக அவங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு, தக்வாவை இறையச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அந்த அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு தவறுன்னு தெரியுது, தெரிஞ்சுமே அவங்க செய்யறாங்கன்னா அவங்க உள்ளம் வந்து எப்படிப்பட்டதா இருக்குது வந்து நம்ம இதன் மூலமா சிந்திச்சு கொள்ள வேணும். சில பேரை நம்ம வந்து பார்க்கலாம், சபையில வந்து அர்த்தமற்ற விஷயங்களுக்கு வந்து கோபப்படக்கூடியவர்களாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கோபப்படக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம மார்க்கத்துல கோபம் வந்து ஷைத்தானுடைய குணம், அதனால நீங்க தடுத்து கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்லியிருக்கலாம், அல்லாவும் சொல்லியிருக்கான் நமக்கு கோபம் படாதீங்கன்ட்டு. கோபம் வந்து இது நமக்கு பெரிய பாவம்னு தெரியும். இஸ்லாம் அதை வலிமையா கண்டிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்படி எல்லாமே தெரிஞ்சு இந்த கோபப்படுறதுனால இதனால பாதிப்பு நமக்கு தான் வரும். நம்மளுடைய அந்த மரியாதை தான் அந்த இடத்துல போகுது. இது எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே ஒரு மனிதன் அந்த இடத்துல கோவப்படுறான்னா அவனோட ஈமான் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குது, அந்த உள்ளத்துடைய ஒளி அந்த இடத்துல அவனுக்கு வந்து கம்மியா இருக்குது. அவன் வந்து எந்த ஒரு விஷயமும் ஏற்றுக்கொள்ள கூடாத அளவுக்கு அவனோட மனநிலை வந்து அந்த அளவுக்கு மாறி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவருக்கு வந்து இது இப்ப வந்து நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சு இருந்துமே இது தவறுன்னு அவங்க விளங்க கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் வந்து எப்படி இருக்குது, மாறி இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்ஹிஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவர்களுடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இந்த வசனத்துல வந்து சொல்றான். இதற்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒளி வந்து போயிருச்சு. யாருக்கு அல்லாஹ் ஒளியை கொடுக்கவில்லையோ ஃபமாலஹும் மின் நூர், அவர்களுக்கு ஒளி கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இந்த இரண்டாவது செய்தி வந்து நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமான செய்தி. அதாவது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த நிலையை அடைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த மாதிரி நிலை? ஈமான் வந்து குறையக்கூடிய நிலையை வந்து மனிதர்கள் அடைவார்கள் ரசூலா சொல்லி விட்டுட்டு அந்த பிறகு ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைக்கு பேர் வந்து வஹுவர்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நிலை அதாவது ஈமானுடைய அந்த அந்த உள்ளத்துடைய ஒளி வந்து கம்மியா இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து ரசூலா என்ன சொல்றாங்கன்னா வஹுவர்வான் சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இது வந்து அல்லாஹ் குர்ஆன்லயுமே சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். மாறாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன. கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமா இதின் லமஹ்ஜூபூன். தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் திரையிடப்படுவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் வந்து என்ன விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருந்தார்களோ, அவங்க எந்த விஷயத்தை வந்து சம்பாதித்து கொண்டிருந்தார்களோ அவைகள் அவர்களுடைய உள்ளங்களை வந்து கரையாக படிந்து விட்டதுன்ட்டு அல்லாஹ் இந்த விஷயம் வந்து தெளிவா நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். நம்மள நிறைய பேர் வந்து உள்ளத்துல ஒளி குறைந்ததை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாவே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய சூழல் வந்து நம்மளை வந்து மயக்கி வச்சு கொண்டு இருக்குது. இந்த ஒரு விஷயம் தவறுங்கிறது புரிந்து கொள்ளாத அளவுக்கு இந்த உலக சூழல் வந்து நம்மளை வந்து ஏற்படுத்தி இருக்குது. நம்மளுடைய உள்ளத்துடைய ஒளி வந்து எப்படி இருக்குது, கம்மியா இருக்குது. எனவே நம்ம ஒன்றை மட்டும் கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான தண்டனை எங்கே கிடைக்கும் நமக்கு? மறுமையில். அல்லாஹ் மறுமையில நமக்கான இந்த இந்த விஷயத்திற்கான தண்டனைகள் வந்து வச்சிருக்கான் அல்லாஹ். இந்த உலகத்துல நம்ம வந்து 50 வயசு 60 வயசு வரை தாண்டுற நேரத்துல வந்து நீங்க வந்து நம்ம நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்களை உணரக்கூடிய இது வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம வந்து 50 வயது 60 வயது கடந்தவர்களை ஒருத்தவங்களை நம்ம பார்த்தோம்னா அவங்கள பத்தி அவங்க பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இப்படிதான், இவங்க வந்து உங்க குணத்தை வந்து மாற்ற மாட்டாங்க, இவங்க அதிகமா கோபப்படக்கூடியவங்க, இவங்க அதிகமா இது பண்ணக்கூடியவங்க தான், இவங்களோட இயல்பே இப்படிதான்னு சொல்லிட்டு நம்மளே சொல்றோமா இல்லையா? ஒரு ஆளுடைய குணத்தை வச்சு நம்ம இவங்க இப்படிப்பட்டவங்க தான் நம்மளே உங்களை யூகித்தோ ஒரு இது பண்ணியோ நம்ம சொல்றோமா இல்லையா? இதை வந்து நம்ம இதை வந்து எதனால வருது இதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதோட வெளிப்பாடாதான் இது எல்லாமே வந்து இருக்குது. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் வந்து இதோட ஒரு விஷயமா வந்து இருக்குது. ரொம்ப தவறான விஷயமோ ஒரு பிழையோ நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உள்ளத்தை வந்து இப்படிதான் ஒரு சீல் வந்து குத்தி வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கோபக்காரரு, இவர் வந்து ரொம்ப பொல்லாதவங்க, இவங்க இரக்கமற்றவங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை வச்சுதான் வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு முத்திரையே கொடுக்குறாங்க. மனிதனுடைய தவணை வயது எதுன்னு கேட்டு ரசூலா பார்த்தோம்னா 60 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். 60 வயசுக்கு அப்புறம் அல்லாஹ் எந்த காரணத்தையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு ரசூல்லா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, ஒரு மனிதருக்கு 60 வயசு இதாச்சுன்னா அவருக்கு வந்து அதிகமான வயசு கிடைச்சிருக்கு.
அனுபவம் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர சந்திச்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா தெரிஞ்சிருக்கும். இதற்கு மேல இதற்கு மேல அவங்க வந்து அந்த அவங்களோட உள்ளத்தை வந்து அந்த உள்ளத்துடைய இந்த ஒளிய அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்படுத்திக் கொள்ளணும்னா, அதுக்கப்புறம் அல்லாஹ் எந்த காரணத்தையும் சொன்னாலும் அல்லாஹ் தான என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு 30 வயசு இருக்குது. அந்த இதுல அல்லாஹ் தாலா அவங்க எதுவுமே நாடல. இன்னும் எனக்கு 30 வயசு தந்திருந்தான்னா, அதுதான் எனக்கு விளங்கி இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடியவனா இருப்பான். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் எந்த ரீசனுமே கிடையாது. காரணம் அந்த டைம்ல அவங்க வந்து தவறுகள வந்து அதாவது இந்த இளமையான பருவத்துல வந்து அவங்க வந்து திருத்திக் கொண்டாலே தவிர, வேற எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து நடக்காது. இந்த இளமையான இதுலயே அவங்க வந்து அவங்க திருத்திக் கொண்டாங்கன்னா, அவங்க உள்ளத்துல எப்படி இருக்கும்? கரை இல்லாம அவங்க வந்து உள்ளம் வந்து வெளிச்சமாக வந்து இருக்கும். அவங்களுடைய உள்ளம் வந்து ஃபுல்லா கரையா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களால எந்த ஒரு விஷயமே வந்து எப்படி இருக்கும்? விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா, உள்ளத்தை தவிர வேற எதன் மூலமா நம்மள வந்து அடையாளம் காண முடியாது. உள்ளத்தை கரைவுகள் வந்து படிந்தா வச்சுக்கிறீங்களேன், அந்த அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த உள்ளம் வந்து நம்மளை வந்து மாற்றிடும். எனவே தான் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, உங்களது ஈமானை புதுப்பிக்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கன்னு சொல்லிட்டு முதல் விஷயமா சொல்றாங்க. 2வது விஷயமா ரசூல் என்ன தெரியுமா சொல்றாங்க? தௌபா செய்யுங்கள். அப்போதான் அல்லாஹ் வந்து இந்த கரையை அல்லாஹ் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த கரையை வந்து மறைத்து எனக்கு உள்ளத்துக்கு மேலும் ஒளி உள்ளதா ஆக்கித்தா யாருலாம் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல வந்து மன்னிப்பும் கேட்டு நீங்க தௌபா செய்யுங்கள். தௌபா செஞ்சுமே நீங்க அல்லாஹ்விடத்துல வந்து இந்த மாதிரி துவா கேளுங்கன்ட்டு ரசூலா சொன்ன செய்தியை வந்து நம்ம வந்து பாக்குறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்திற்குன்னு கரை உண்டு. அது படிந்து விட்டா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சரி எது தவறு எதுன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு நிலையை மாறிடும். இப்ப 3வது விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஈமானை புதுப்பிக்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து நாம் செய்யும் தவறு வந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து செய்யும் தவறுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விதத்துல அதிகமா வந்து கவனம் செலுத்துவதுதான். இந்த உள்ளத்துல வந்து ஒளி இல்லாம போறதுக்கு காரணமே அதுதான். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பொறுமைசாலியா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமைசாலிமா அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உண்மையில பொறுமைசாலியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அது அவங்களுக்கும் சரி, மறுமையிலும் 2மே அவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஹைரான ஒரு விஷயமா வந்து முடியும். அதுவே இல்லாம அவங்க வீட்டுல கோபமா உள்ளவர்களா இருந்துட்டு வெளியே அமைதியும் சிரிப்பும் பொறுமையா உள்ள மாதிரி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு, அதாவது 100 தடவை இல்ல, ஒரு 10 தடவையாவது உங்களுடைய கோபத்தான குணம் வந்து வெளியே வந்துரும். அந்த வழியை கண்டிப்பா அது காட்டியே தீரும். அப்படிப்பட்ட நிலையில வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, எதனால நம்ம கோபம் வந்துச்சுங்கிறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்மள இத்தனை நாளா நம்ம வந்து நல்லவங்க பொறுமைசாலி நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப நம்ம கோபப்பட்டுட்டோமே, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை சமாளிக்கக்கூடிய விஷயத்த பத்தி தான் யோசிப்பாங்களே தவிர அவங்க உள்ளத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? தனிமையில அல்லாஹ்விடத்துல கண்ணீர் சிந்தி கேட்பதுதான். அல்லாஹ்விட தண்ணீர் சிந்தி எனக்கு இந்த கோபம் வந்து எனக்கு தவறுன்னு எனக்கு தெரிஞ்சுமே அந்த இடத்துல நான் கோபப்பட்டேன்னா, என்னோட இந்த குறைய வந்து எனக்கு வந்து சரிப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி ஆகுதான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல தனிமையில அவங்க கேட்கக்கூடிய அந்த துவாவை தான் அவங்க உள்ளத்தை சரிப்படுத்தும். அதே போலதான் இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது உள்ளத்துல வந்து பெருமை அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா வெளியே வந்து ஒரு பெருமை இல்லாத ஒரு சாதாரண மனிதரை போல வந்து காட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நேரத்துல இல்லாம இன்னொரு நேரத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த உள்ளத்துல உள்ள பெருமை திடீர்னு வெளியே வரதா செய்யும். எப்படி தெரியுமா வரும் வெளியே அவங்களுக்கு? நான் உன் கூட நடக்கிறதுனால என்னை பார்த்தா உனக்கு இளக்காரமா தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? உங்களோட சேர்ந்து இருக்கனால என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிருச்சேன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க டக்குன்னு அவசரப்பட்டு இந்த வார்த்தைகளை கண்டிப்பா விட்டுதான் விடுவாரு. ஒரு ஏன்னா அவங்க கல்வில எப்படி இருக்குது? பெருமை இருக்குது. வெளியளவு அவங்க இல்லைன்னாலும் கல்புக்குள்ள அவங்க எப்படி பெருமையோட இருக்கனால அந்த கல்வி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை வெளியே வந்து என்ன செய்யணும்? காட்டிரும். அப்ப மக்களோட நினைப்பு என்னவா இருக்கு தெரியுமா? என்ன இவங்க வந்து இப்படி நல்ல அமைதியான ஆளா இருந்தாங்களே, பெருமையே இல்லாத மனிதரா இருந்தாங்களே, இப்படி பெருமை அடிக்கிறாங்கல்ல, நம்ம உள்ள வந்து அவங்க பணிவுன்னு நினைச்சோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறாங்களா, நம்ம நினைச்சது தப்புன்ட்டு மக்கள் வந்து நினைப்பாங்க. ஆனா ஒரு மனிதன் தவறு செய்த அந்த கோபம், முன்னாடியில பார்த்தோம் நம்ம கோபம் பார்த்தோம். அந்த கோபமும் சரி, இந்த பெருமையும் சரி, ஒரு மனிதன் டக்குன்னு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 3லிருந்து 5 நிமிடங்கள் அழித்துதான் அவனுக்கு அந்த புத்தியே வரும், அந்த மைண்ட்ல வரும். ஆஹா அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டவங்க, ஆஹா அந்த இடத்துல நம்ம வந்து பெருமை அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சு அதுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்களே தவிர, எதனால அந்த இடத்துல நம்ம கோபப்பட்டோம், எதனால அந்த இடத்துல பெருமையை அடிச்சு நம்ம இந்த வார்த்தையை ஏன்னா பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். எதனால இந்த பெருமையா நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்ங்கிறத வந்து யோசிக்க மாட்டோம். நம்ம ஒரு தவறு நம்ம செஞ்சோம்னா அது வந்து நம்ம வந்து தனிமையில உட்காந்து யோசிக்கணும். எதனால செஞ்சோம், ஏன் செஞ்சோம்? அப்ப நம்ம உள்ளத்துல வந்து நமக்கு வந்து
இன்னும் நம்ம குறைபாடுகள் இருக்கு. அத நம்ம உறுதி செய்வோம். அல்லாஹ்விடத்துல போய் முறையிட்டு கேட்போம். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, அல்லாஹ்விடத்துல என்னோட கல்ப வந்து இன்னும் ஒளிவுள்ளதா ஆக்கு. உன்னோட ஈமானை வந்து உறுதிப்படுத்துன்னு நம்ம அல்லாஹ்விடத்துல வந்து அதிகமா வந்து நம்ம துவா கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும். தனிமையில வந்து அவர் யோசிச்சு அந்த இத செஞ்சு அத திருத்திக் கொள்றவரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அவங்களோட கல்ப வந்து எப்படி மாத்துறான்? பழைய நிலையை வந்து அல்லாஹ் தஆலா வந்து மாத்துறான். எப்போது யார் தன்னை உயர்த்தி பார்த்து கொள்ளாம வந்து சிறந்த உள்ளத்தோட இந்த குறைகளை வந்தாலுமே அந்த குறைகளை வந்து மாற்றிக்கொள்ள மனநிலையோட வந்து யார்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல வந்து அதிகமாக வந்து துஆ கேட்கணும். என்ன துஆ கேட்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க நமக்கு. துஆக்களை வந்து கேட்கணும். யா முகல்லிபில் குலூபி வஸபித் கல்பி அலா தீனிக். என் உள்ளங்களை பற்றக்கூடியவனே, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நீ வந்து உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு துஆவா ரசூல் என்ன கேட்டாங்க? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னில் இபாதிக. உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு வந்து துணை செய் யா அல்லாஹ். உன்னை நன்றி செலுத்துவதற்கு எனக்கு துணை செய் யா அல்லாஹ். உன்னுடைய இபாதத்திலே நான் சிறந்த முறையில வணங்குவதற்கு வந்து எனக்கு வந்து துணை செய்யான்னு சொல்லி இந்த மாதிரி துவாக்களை அதிகமான துவாக்களை நம்ம வந்து கேட்டு அல்லாஹ்விடத்தை மேலும் நெருக்கமானவர்களா ஆகி நம்மளோட உள்ளத்தை வந்து எப்படி வச்சுக்கணும்? ஃபுல் சார்ஜ் உள்ளதா வச்சுக்கணும். எப்படி நம்ம மொபைலுக்கு சார்ஜ் குறைஞ்சு டக்கு டக்குன்னு போடுறோமோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துடைய சார்ஜ் நமக்கு வந்து குறையுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் உடனே நமக்கு சார்ஜ் ஏற்றி இது பண்ணி அந்த உள்ளம் வந்து ஃபுல் சார்ஜ் ஒளி உள்ளதா நம்ம வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கும். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசிக்கும். அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு கபரிலையும் சரி நமக்கு அந்த ஒளி உள்ள நம்ம உள்ளத்துடைய ஒளி நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கபரிலுமே எப்படி இருக்கும்? அதெல்லாம் வெளிச்சம் உள்ளதா வந்து நமக்கு வந்து இருக்கும். கபருடைய வாழ்க்கையுமே வந்து நமக்கு இனிமையாக அமையும். அதே போல நமக்கு மறுமைக்குரிய வாழ்க்கையுமே வந்து நமக்கு வந்து எப்படி இனிமையான வாழ்க்கையா செழிப்பான வாழ்க்கையா சந்தோஷமான வாழ்க்கையா வந்து நமக்கு வந்து அமையும். அதற்கு நம்ம அல்லாஹ்விடத்துல அதிகம் துஆ செய்வானாக. எப்படி நான் அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளை ஒன்று சேர்த்தானோ அதே போலவே அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலும் நம்மளை ஒன்று சேர்ப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் நம்ம வெற்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக என்னோட உரையை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.